Hi friends, welcome to Mudda's Kitchen. நம்ம இன்னைக்கு கிச்சனில் ஃபிஷ் மஞ்சூரியன் போன்லெஸ் சிக்கன் வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபிஷ் ஃபில்லட்ஸ்னு சொல்லி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்கிது. போன்லெஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நெய்மில் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா சாதாரண ஃபிஷ்ஷும் வாங்கினா ஆவியில் வேக வச்சு முள் பூரா எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டிட்டு நம்ம அது கூட மசாலாலாம் ஒரு முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதில் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன்ஸ் நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். பைண்டிங்க்கு வேண்டி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கிறோம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அது பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரமாச்சு அதை ஊற வச்சுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை கலக்குங்க, நல்லா பிளெண்ட் ஆகணும் அந்த பொடியெல்லாம் சேர்ந்து. அப்படி கொஞ்சம் பத்தாட்டி லேசாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பருவத்தில் ஆக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஊற வச்சுருந்த மீனை 1 by 1 போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டு வேறு பிளேட்டில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனும் வெந்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் மறுத்தும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் அந்த மீனை பூரா வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஓக் பேன் எடுத்து அதில் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பூண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது லேசாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி 4 இல்லை 2 பச்சை மிளகு போதும். 2 பச்சை மிளகு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் சின்னதாகவும் வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு சில்லி சாஸ் இது கூட ஆட் பண்ணிங்க. காரத்துக்கு வேண்டி இந்த போட்ட 2 பச்சை மிளகான்னு பத்தாததுனால நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அது நீங்கள் அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இனிப்பும் நல்ல புளிப்பு வேணும்னாக்கா உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டு இப்போ ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற மட்டும் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் அந்த மீனில் பிடிக்கிற மாதிரி சின்ன தீயில வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு, எல்லா மசாலா நல்லா அதில் பிடிச்சிருக்குது. இப்போது அதுக்கு மேலே லேசாக குருமிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் கிரேவி ஆகிறதுக்கு வேண்டி நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது சூடாகும் தோறும் கட்டியாகும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னாக்கா, ரொம்ப கட்டியாச்சு சொன்னாக்கா நீங்கள் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அது சூடு ஆறந்தோறும் அது நல்லா கட்டியாயிரும். அதுக்கு மேலே மல்லித்தலை தூவிக்குங்க, கொத்தமல்லி தலை அது மாதிரி தூவி விட்டுங்க. உங்கள்கிட்ட வெங்காயத்தோட தாள் இருந்தால் அதில் பின்பாகத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடோடு இது சாப்பிட்ணும். இது அப்பத்துக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.